ஆமா, என் வீடு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தான். ஏன் டிரைவர் இல்லையா? அப்பாவோட வெளியூர் போயிருக்கான். வர 2-3 நாள் ஆகும். அதனால கார் நீ எடுத்துட்டு சுத்துறியா? சுத்து, டயர் வரைக்கும் சுத்து. ஆமா, இது என்ன இடுப்புல தொங்குது? வாக்மேன். என்ன மேன்? வாக்மேன். எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு பேரு வாக்மேன் இல்ல, வாக் உமன். கரெக்ட். ஹாங்காங்ல எல்லாம் இந்த மாதிரி தான் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு லட்சணமா அலைவாங்க. அவளுக்கு சொல்லு, புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு அவ லட்சணமா இருக்கிறான். இனிமே 2 பேருமே அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு அலையும் அலைங்க. கோ கோடி. என்னை தொடாதே, நான் மோசமானவன். தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? இந்த வீட்ல நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாட்டாமே, நீ நல்ல ரசிகையா. உன் அகலமான மனசுக்கு தகுந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்க. சுத்தி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன? காமினி. காமினி. ஐயா, உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டுமா? நெருப்பு பிஞ்சு போயிடும். தச்சிருங்க. மறுபடியும் சொல்றேன், நெருப்பு கிளிய அடிப்பேன். தச்சிருங்களேன்னு. யார சொல்றீங்க? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சுட்டான். பிறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி. என்னையாது பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன்? நாயத்தானே மாடா மாத்திருக்கேன். சரி வச்சுக்கோ. ஆமா, நீ சொல்லத்தானே வந்த. சொல்ல வேண்டாம். ஏன்? தெரியும். சரி நாட்டாம, இது என்ன வேஷம்? பேண்ட் செட்டை போட்டா வேஷமா? எங்க ஹாங்காங்ல? என்னது ஹாங்காங்க உங்களுதா? ஏன் ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம பிழைக்க வழி இல்லாம நீ அம்பல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பாக்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா, ஒரே ஜலோந்திரி. ஜலோந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான். டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம, உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது என்ன வேணும்? பாட்லோஸ்திரி. ஓ, பாட்லோஸ்திரி. என்னையா பாட்லோஸ்திரி பிளாஸ்திரி மேஸ்திரின்னு? அத நான் தரேன். ஏற்கனவே நான் கலக்கி வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வா. கலக்கோஸ்திரி. அதுல 1 கிளாஸ் நீ குடிச்சிட்டேன்னா மட்டையாகிடுவேன். ஆனா உன்னால குடிக்க முடியாது. இத விட தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன். காய்ச்சின இடத்திலே உட்கார்ந்து. Cheers, huh? Yeah. Because Hong Kong, huh? Yes. கைய விட்டு ஆட்டினா தண்ணி வருது. அதுல வரல, இதுல வரல, வரவே வராது. வராதா? நாட்டாமே, கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி சுத்தி தடவுனாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குதே. என்னது? அம்பலகாரர் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவ? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா, அப்பா, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கரெக்ட். சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். அம்மாடி, இதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அனுப்புவியோ திருச்சிக்கு அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்ப கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? யோசிச்சேன். நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பளக்கார 2-3 பெத்து போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? ஆஹா ஆஹா, எனக்கு கூட இந்த யோசனை வரலையேமா. நான் ஹாங்காங் அண்ணாமலையா இருந்து என்ன பிரயோஜனம்?
ஊங்காக்கு உண்ணாமலையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடுறேன். ஐ அம் கரெக்ட்? கரெக்டா ஆங்காங்க நம்மள. காமி, ஆ, வீட்டுல யாருமே இல்லையா? இருக்காங்க பார்வதி அம்மா. பார்வதி, அது தேவதாசோட சோகமா இருக்கும். நாட்டாமே இல்ல. அவங்க கல்யாண விஷயமா பேச வெளியில போயிருக்காங்க. கல்யாணமா? யாராருக்கோ கல்யாணம் நடக்குது, உனக்கு இன்னும் நடக்கலையே? ஆமா, கழுத்து காலி தானே, தாலி இல்லையே? தாயத்துங்க. என்ன யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நானே வீட்டு வேலை செய்றேன், வயித்த கழுவிக்க. இந்த வகுத்த கழுவுறதுக்கு 4 வீடு வேலை செஞ்சாலும் பத்தாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்களா? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அம்பலகாரருக்கு நீ மச்சினி. இந்த கை இந்த துணியை தூக்காது, இந்த வேட்டியை தான் தூக்கும். துவைக்கிறதுக்கு, இஸ்திரி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அம்பலகாரர் பீரோ சாவி பூரா உன் இடுப்புல தான் தூங்கும். இந்த ஜாக்கெட்டையும் பாவாடையும் அவுத்து போட்டுட்டு பட்டு புடவையை கட்டிக்க. நான் இல்லாத போது இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் காமெடி கிட்ட பேசக்கூடாது. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. இவளுக்கெல்லாம் கல்யாணமா? ஆமா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனது அவள சொன்னா? பொண்ணுக்கு ஐயா நான் மாப்பிள்ளை பார்க்கணும். அதான் இந்த வீட்லயே தண்ணி ஊத்தி வளர்க்கிறியா? மாப்பிள்ளை என்ன சரியா? செடியா கொடியா முடியாங்கிறத பொறுத்து இருந்து பா. ஐய, என்னடி இது? ரெண்டுத்துக்கும் பக்தி முத்திடுச்சு. நான் அப்படிக்கா போறேன், நீ உன் ஆளை இழு. இவங்க போற போக்கே சரியில்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊரையே கெடுத்துருவாங்க. அண்ணே, நீங்க கும்பிட்டுருங்க, நான் இப்ப வரேன். சுமார் நான் உங்களை சொல்றேன், சாமி சொல்றேன். சாமி சாமி தெரியும். ஏன் சார், அவர் யாரு? ஐயரு. ஐயோ, அவர் இல்லங்க, உள்ள இருக்கிற சிலை. அவர்தான் யாருன்னு கேட்டேன். ஐயோ, கோயிலுக்கு வந்துட்டு சாமி பேர் கூட தெரியல. ஆமா, அவர் என்ன பெரிய எம்ஜிஆரா சிவாஜியா எல்லாருக்கும் தெரியறதுக்கு? இது சிவன் பார்வதி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, விநாயகர் முருகன். ஒரு நாள் நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து குடும்பத்தையே பிரிச்சுட்டாரு. போச்சுடா, திருவிளையாடல் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது நமக்கு தேவையில்ல. சிவன் பக்கத்துல இருக்கிறது யாரு? பார்வதி. சிவனுக்கு பார்வதி என்ன வேணும்? பொண்டாட்டி. உங்க பக்கத்துல யாரு இருக்கா? இவ்வளவு நேரம் என் தம்பி இருந்தா, இப்பதான் எங்கேயோ போயிட்டு வந்து சொல்லிட்டு போனா. கூப்பிடட்டுங்களா? டியூப்லைட். டியூப்லைட் எல்லாம் இப்ப போட மாட்டா, ராத்திரில தான் போடுவா. நான் உள்ள இருக்கிறத சொல்லல, வெளியே இருக்கிறத தான் சொல்றேன். தேடுது பாரு. வெளியே ஒண்ணு காணுமே. இல்ல, இது டியூப்லைட் இல்ல. டியூப்லைட் ஆவது மின்னி மின்னி எரிஞ்சிரும். இது இஸ்திரி பட்டி, ஊதி ஊதிதான் எரிய வைக்கணும். அவளுக்கு என்ன, அவ பாடு ஜாலிதான். கொடுத்து வச்சவ. கற்பூர நீலாஞ்சன தூபம் சமர்ப்பயாமி. என்னம்மா அர்ச்சனையா? தாத்தா, இவ்வளோ நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. எதையாவது பண்ணுங்க போங்க. உன் பேர் என்ன? திருவிளையாடல் சாவித்திரி. நட்சத்திரம்? வால் நட்சத்திரம். திருவிளையாடல் சாவித்திரி நாமோ தியானஸ்ய வால் நட்சத்திரே ஜனாயேதஸ்ய தாஸ். ஐயோ, இங்க நின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பைத்தி முடிச்சிரும். யாருக்கு பிடிக்கலையா? இந்த ஆங்காங் அண்ணாமலையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க? நாட்டாமையா, நீங்க எப்ப ஹாங்காங் அண்ணாமலையா? நீங்க வெறும் அண்ணாமலையா இருந்தனா ஆங்காங் போயிட்டு வந்தோம்னா ஆங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன். என் வேஷத்தை பாத்தியா? இவன் என் புள்ள, இவனுக்கு இதுதான் வேஷம். இவ என் பொண்ணு பார்வதி, இவளுக்கு இந்த வேஷம் இல்ல. அப்பா, இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா? நீ ஒரு குழப்பவாதியாச்சே. ராஜா நல்லா படிச்சவன், அம்பலகாரட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிகள். என்ன விஷயம் ராஜா? அப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான். ஐயா, நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ, எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கிறோம். நாளைக்கு உங்க ஆளுங்க உங்களை குறை சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா சமையல் உங்க செல்வாக்க உங்க அப்பா கிட்ட பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க. உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா ஆங்காங்க நீங்கள் போயிட்டு வரலாம். நீ ஆங்காங் போக முடியாது.